அகமதாபாத்தில் விமானம் விபத்திற்குள்ளான இடத்தில் போயிங் விமானங்கள் தயாரிப்பு நிறுவனத்தைச் சேர்ந்த குழுவினர் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த குழுவில் எவ்வளவு பேர் ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க? அகமதாபாத்தினுடைய பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி அந்த பகுதியில் விமான விபத்து என்பது ஏர் இந்தியாவுடைய விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் போயிங் நிறுவனத்தினுடைய தொழில்நுட்ப நிபுணர்கள் குழு என்பது தற்போது ஆய்வில் ஈடுபட்டுள்ளது. நேற்று அகமதாபாத் வந்தடைந்த அந்த குழுவில் சுமார் 9 முதல் 14 பேர் கொண்ட குழுவானது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எதனால் இந்த விமான விபத்து என்பது ஏற்பட்டது என்பதை கண்டறியும் வகையிலும் போயிங்குடைய அந்த தொழில்நுட்ப விவரங்களை எடுத்து அதனை மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கும் வகையிலும் இந்த ஒரு ஆய்வில் போயிங் விமான அந்த நிர்வாகம் என்பது ஈடுபட்டுள்ளது. மிக முக்கியமாக போயிங் 787 ரக விமானத்தில் ஏற்படும் முதல் விமான விபத்து இது என்பதை அடிப்படையாக கொண்டு அதனுடைய பாதுகாப்பில் குறைபாடுகள் இருந்ததா என்ற ஒரு அடிப்படை விவகாரத்தை கண்டறியும் வகையிலான ஒரு ஆய்வில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அதாவது விமான இயக்குநரகம் அவை மட்டுமல்லாமல் இப்போ வாகனங்கள் கட்டுப்பாட்டு இயக்குநரகமும் சேர்ந்த அதிகாரிகள் நேற்று 10 பேர் அந்த இடத்தில் ஆய்வை மேற்கொண்ட நிலையில் தற்போது அந்த அதிகாரிகளும் போயிங் விமானத்தினுடைய அதிகாரிகள் குழுவோடு இணைந்து அவர்கள் அந்த ஆய்வில் ஈடுபட்டு வருவது பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய அந்த காக்பிட் மற்றும் அதனுடைய அந்த தொழில்நுட்ப கருவிகள் உள்ளிட்டவற்றை அங்கிருந்து எடுத்து சென்று ஆய்வகத்திற்கு கொண்டு சென்று அதனை ஆய்விற்கு உட்படுத்தி எந்த அடிப்படையில் இந்த விமான விபத்து என்பது நடைபெற்றது என்பதை முயற்சியில் போயிங் ஈடுபடும் என்ற ஒரு தகவலையும் அந்நிறுவனத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்தை தொடர்பான விசாரணைக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை டாடா நிறுவனமும் போயிங் நிறுவனமும் வழங்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதனுடைய தலைமை செயல் அதிகாரிகள் ஏற்கனவே முழுமையாக தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த ஆய்விற்கு பிறகு மத்திய அரசினுடைய விமான இயக்குநரக கட்டுப்பாட்டு அமைச்சகத்திடம் இவர்களுடைய அந்த அறிக்கையும் போயிங் சமர்ப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட ஆய்வில் தற்பொழுது போயினுடைய அதிகாரிகள் அந்த பகுதியில் அகமதாபாத்தில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய தகவல்களுக்காக.